நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது எந்த விதத்தில் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணேன், நான் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஓப்பன் பண்ணேனா, இல்லை எல்லாத்தையும் கற்றுட்டு வந்து ஓப்பன் பண்ணேனா, இல்லை வந்துட்டு குருட்டாம்போக்கில் என்ன ஒன்று யூடியூப் எல்லோரும் போடுறாங்களே நம்மளும் போடணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணேனா அப்படின்றத இனி வர வீடியோக்களில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 2 குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கிறேன். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். இன்றைக்கி நிலவரத்துக்கு நான் ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா 8000லேருந்து 10,000 வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒரு சேலரி கிடைக்கும். ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டேன் அப்படின்னா என் குழந்தைங்கள யார் பார்த்துக்குவா? மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட்டு சமைக்கணும். காத்தால எழுந்திரிச்சு மறுபடியும் அதே ரொட்டீன் சர்க்கிளில் நம்ம ஒரு பெண்களாக வந்துட்டு நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருந்து ஏதாவது ஒன்று செய்யலான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குண்டான இடம் வசதியும் இல்லை, பண வசதியும் இல்லை. அதுக்காக தான் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணேனா, இல்லை என்ன காரணத்துக்காக நான் யூடியூப் ஓப்பன் பண்ணேன் அப்படின்றதையும், யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெண்களுக்கு எந்த அளவுக்கு அந்த யூடியூப் கை கொடுக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்குவேன்.